இந்த வீடியோவில் தக்காளி சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ அதை சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக பெருஞ்சீரகம், இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். 2 பச்சை மிளகாய் அதை கீறி போட்டு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கினக்கப்புறம் 5 பழுத்த தக்காளி அதையும் ஸ்லைஸாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் தக்காளி கொஞ்சம் வதங்கினக்கப்புறம் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அதையும் சேர்த்து தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நம்ம வதக்கணும். இப்போ 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்து அரிசியும் தண்ணியும் உள்ளே சேர்த்துக்கலாம். நான் அரிசியை ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சு தான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலா பொருட்களும் உப்பு ஆட் பண்ணிக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள். நான் நார்மல் மிளகாய்த்தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டுட்டு குக்கரை 3 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சுவையான தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.